ஹோலி பண்டிகை அப்போ முஸ்லீம்கள் வெளியே வராதிங்க, தொழுகையை நீங்க வீட்டிலே நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் சர்ச்சையா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேத்து தான் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதனுடைய கலவரமே இன்னும் அடங்காத சமயத்துல இப்போ மேற்கு வங்காளத்துல எதிர்க்கட்சி தலைவரான பிஜேபி தலைவர் சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவரு இஸ்லாமியர்களை பத்தி ரொம்ப தரையுறவா பேசியிருக்காருங்க. அதாவது 2026ல பாஜக ஆட்சி அமைஞ்சா நாங்க முஸ்லிம் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றுவோம், பிசிக்கலாவே வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்பியிருக்காரு. இதுதான் மேற்கு வங்கம் முழுக்க சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குது, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. மேற்கு வங்காளத்துல இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு வருதுங்க. எனவே இந்த சமயத்துல தான் இந்த கூட்டத்தொடர்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சுவேந்து அதிகாரி உட்பட 3 பாஜக எம்எல்ஏக்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் சட்டமன்றத்துல கலந்து கூடாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காரணத்தை பின்னாடி பார்ப்போம். இப்போ சஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா, இதை எதிர்த்து தான் சுவேந்து அதிகாரி உட்பட பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாமே சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்துறாங்க. அதனுடைய பகுதியாகத்தான் சுவேந்து அதிகாரி நேற்று ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறாரு. அதுல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முஸ்லீம் லீக்கோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் வகுப்புவாத நிர்வாகமாக இந்த மம்தா அரசு நடந்துக்குது. இந்த முறை வங்காள மக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வேரோட பிடுங்கி எறிவாங்க. 2026ல நாங்க ஆட்சிக்கு வந்தா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய முஸ்லீம் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திலிருந்து ரோட்டுக்கு வெளியே தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமா பேசி வச்சிருக்காரு. எனவே இந்த கருத்துக்கு தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் இப்படி கருத்து பேசியிருக்கிறார் இல்லையா, இத பாஜக ஆதரிச்சு பேசல. இத பத்தி கருத்து கேட்கும்போது நாங்களா கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பறந்தடிச்சு ஓடி இருக்காங்க. எனவே இந்த விவகாரத்துல சுவேந்து அதிகாரி வசமா சிக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். முஸ்லீம் லீக் கட்சியோட இன்னொரு வெர்ஷன் தான் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னும், நாங்க முஸ்லீம் எம்எல்ஏக்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படையான வெறுப்பு இருக்குதுங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கடந்த பிப்ரவரி மாசம், அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு சட்டக்கல்லூரியில சரஸ்வதி பூஜை கொண்டாடுறது தொடர்பா ஒரு பிரச்சனை வருதுங்க. அது கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்ல இந்த கல்லூரியில சரஸ்வதி பூஜை அமைதியா நடக்கணும், இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் ஒத்துழைக்கணும், அந்த விழா கொண்டாட்டங்கள் எல்லாத்தையுமே வீடியோவா கவர் பண்ணணும், இதை அமைதியா நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது, மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருந்தாங்க. எனவே அந்த பிரச்சனையானது கோர்ட்லயே முடிஞ்சு போச்சு. ஆனா இதைத்தான் தூக்கிட்டு வந்து இந்த சுவேந்து அதிகாரி என்ன பண்றாருன்னா, இங்க சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கு தடை இருக்குது, இங்க பிரச்சனை இருக்குது, எனவே அதை பத்தி சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. மேலும் பாஜக கட்சி சார்பில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. அந்த தீர்மானத்தின் மேல விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சுவேந்து அதிகாரி உட்பட பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாருமே போர்க்கொடி தூக்குறாங்க. இதை தொடர்ந்து தான் மேற்கு வங்க சபாநாயகர் அவர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எங்களால் விவாதம் நடத்த முடியாது, இது நாங்க முற்றிலும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. எனவே இதை பார்த்த சுவேந்து அதிகாரி உட்பட பாஜக எம்எல்ஏக்கள் சட்டசபையில கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி சபாநாயகர் சேருக்கு முன்னாடி வந்து பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு அராஜகம் பண்ணியிருக்காங்க. எனவே இதை தொடர்ந்து தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சுவேந்து அதிகாரி உட்பட 3 எம்எல்ஏக்களை சபாநாயகர் அவர்கள் சஸ்பெண்ட் பண்றாரு. இதை எதிர்த்து சுவேந்து அதிகாரி போராட்டம் பண்றாரு. எனவே இந்த பிரச்சனை தான் திட்டமிட்டு மத பிரச்சனையா மாத்த முற்பட்டு இருக்காரு. அதாவது சரஸ்வதி பூஜையை பத்தி விவாதிக்காத இவங்க முஸ்லீம் லீக் கட்சி மாதிரியே செயல்படுறாங்க, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம் எம்எல்ஏக்களை வெளியே துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மத வெறுப்பை பரப்புற வகையில பேசி வச்சிருக்காரு. இவர் இப்படி பேசியிருக்கிறார் இல்லையா, இதை குறிப்பிட்டு தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளரான குணால் கோஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மிகவும் தரக்குறைவான கருத்து அப்படின்னும், மேற்கு வங்காளத்தோட எதிர்க்கட்சி தலைவர் மதத்தின் பெயரால பாகுபாடு காட்ட முடியாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது, இந்த மனநிலை சரியானது கிடையாது, நாடாளுமன்றத்திலே இல்ல சட்டமன்றத்திலே விவாதங்கள் இருக்கலாம், ஆனா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களை குறி வச்சு மதத்தை கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இது மிகவும் ஆபத்தானது, இது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த விஷயத்துல இப்போ பதிலளிக்கிற வகையில மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்துக்களுக்கு ஆதரவா பேசுற அப்படிங்கிற பேர்ல போலியான இந்துத்துவத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய போலி இந்துத்துவத்தை பழங்கால வேதங்களை ஏத்துக்கிறது கிடையாது, எனவே நீங்க போலியானவர்கள், உங்க போலியான இந்துத்துவத்தை எங்க கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. மேலும் முஸ்லிம் எம்எல்ஏக்களை வெளியேற்றுவேன்னு நீங்க எப்படி பேசலாம், மதத்தை வச்சும் மதத்தின் மேலையும் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாரு. இவரே சஸ்பெண்ட் ஆகி கிடக்கிறாரு, அதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் தூண்டி விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு உடைச்சிருந்தாங்க. ஆக இந்தியா போன்ற ஒரு மதசார்பின்மை நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேர்தலை போட்டியிடுறதுக்கும் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னும் போது நாங்கள் முஸ்லீம் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே முற்றிலுமா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மேலும் அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற மதசார்பின்மைக்கு முற்றிலும் எதிரானது. ஒரு மதத்தார் மட்டும் தான் இங்க இருக்கணும், நாங்க மட்டும் தான் இருப்போம், முஸ்லீம் எம்எல்ஏ
எம்எல்ஏக்களை நாங்க வெளியேற்றுவோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க மதவெறி பேச்சு தான். சரஸ்வதி பூஜை பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கோர்ட்டோடய முடிஞ்சு போச்சு. எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் சரஸ்வதி பூஜை நடக்குதோ அங்க அமைதியா அந்த கொண்டாட்டங்கள் நடக்கணும், இத காவல்துறை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொல்கத்தா உச்சநீதிமன்றமே அந்த பிரச்சனையை முழு முற்றிலுமா முடிச்சு வச்சிட்டாங்க. ஆனா அதை திருப்பியும் கிளற வகையில சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா இந்த கொல்கத்தாவில சரஸ்வதி பூஜையை கொண்டாட முடியல, இதை பத்தி நீங்க விவாதிச்சே ஆகணும், இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இல்லாத பிரச்சனையை தூக்கிட்டு வந்து சட்டமன்றத்துல கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க. எனவே இதை நிராகரிக்கிற வகையில தான் சபாநாயகர் இதை பத்தி விவாதிக்க முடியாதுங்க, உங்க தீர்மானத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாரு. எனவே இதுல ஏற்பட்ட கோபத்தின் காரணமாகத்தான் இப்போ அந்த சரஸ்வதி பூஜை பிரச்சனையை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. எனவே சங்கி மூளையானது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துலயாவது நம்மளால ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட முடியாதா, ஏதாவது ஒரு சாகு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ சுவேந்து அதிகாரி செயல்பட்டு இருக்கிறாரு. இதே சுவேந்து அதிகாரி இன்னொரு விஷயத்துக்கும் பெயர் போனவருங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ்காலி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெண்ணை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு புகார் கொடுத்து போராட்டம் நடத்தி அதை ஒரு பெரிய கலவரமா ஏற்படுத்த பார்த்தாங்க. ஆனா 3 மாசம் கழிச்சு இது எல்லாமே போய் தான், இவங்களாதான் மிரட்டி எங்களை கேஸ் கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்த 2 பெண்கள் வெளியே வந்து ஓப்பனா பேசியிருந்தாங்க. எனவே அங்க பாஜகவுடைய முகத்திரை கிழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் விளைவாகத்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சந்தேஷ்காலி சட்டமன்ற தொகுதி அடங்கிய நாடாளுமன்ற தொகுதியில பிஜேபி கட்சி மண்ணை கவி தோத்து போச்சு. எனவே எந்த தேர்தலுக்காக இவங்க கலவரத்தை நடத்த முற்பட்டாங்களோ அதே தேர்தலில் இவங்க அம்பலப்பட்டு போய் தோத்து போனாங்க. எனவே இந்த நாடகத்துக்கு காரணமா இருந்த சுவேந்து அதிகாரி தான் இப்போ இஸ்லாமியர்கள் மேல வன்மத்தை கக்கிறதுல இறங்கி இருக்கிறாரு. சரஸ்வதி பூஜையை பத்தி விவாதிக்காதனால இந்த அரசே டோட்டலா முஸ்லீம் லீக் கட்சி மாதிரி நடந்துக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எந்த அளவுக்கு அவரு மதவெறியோட இருக்கிறாரு அப்படிங்கறத தான் காட்டுது. அது எப்படி சங்கிகள் மண்டையில ஃபுல்லாவே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்கும் போல. எந்த பிரச்சனை எடுத்தாலும் சரி அதுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம், அவங்க பாகிஸ்தானுக்கு போகணும், பாத்தீங்களா இந்துக்களே இஸ்லாமியர்களால நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய உச்ச கட்டமா தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இந்த இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் தான் காரணம், அவங்களை நாங்க வெளியேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் பிரச்சனையை திசை திருப்பிட பாக்குறாங்க. இந்த மனநிலையானது ரொம்ப ஆபத்தானது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப முத்தி போய் எங்க வீட்டு பைப்ல தண்ணி வரல, இதுக்கும் இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எனவே ஒரு எம்எல்ஏவாக அதுவும் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக சுவேந்து அதிகாரி இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலுமே ஏற்றுக்கூடியது கிடையாது. இந்த விஷயத்துல இவர் மேல முறையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இவருடைய எம்எல்ஏ பதவியையும் எதிர்கட்சி தலைவர் பதவியையும் புடுங்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல ஈடுபட்டாதான் இனிமேல் இப்படி எல்லாம் வக்கரமா பேசுறவங்க பயப்படுவாங்க, அட்லீஸ்ட் பேச்சனாசு குறைச்சிக்குவாங்க அப்படிங்கறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது.